அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் 23ஆம் தேதியன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் 23ஆம் தேதியன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கடல் வங்கக்கடலில் 23ஆம் தேதி அன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அதனுடைய அந்த அறிவிப்பிலே தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் 23ஆம் தேதி அன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும், அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவிலான மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இதனை ஒட்டி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின் இவை தாழ்வு பகுதியாக மாறிய பின் 2 நாட்களில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று இந்த உருவாகி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் 23ஆம் தேதி அன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் அது வலுப்பெற்று தாழ்வு பகுதியாக மாறிய பின் 2 நாட்களில் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.